எனக்கு ஆக்சுவலாக நேற்று சண்டே சர்வீஸில் வந்து அண்ணா சொன்னார், இந்த மாதிரி கடைசி 7 வார்த்தை வந்து நம்ம சாட்டர்டேஸ் டிஸ்கஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. நேற்று ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு சடனாக தோணுச்சு, அப்படி ஏசப்பா லாஸ்ட்டாக என்ன தான் 7 வார்த்தை பேசினார். சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸில் கேட்டு இருக்கேன். வளர வளர பைபிள் அவ்வளவோ ரீட் பண்ணாததுனால அது சரியாக ஞாபகம் இல்லை. சரி, நான் சிஸ்டமில் போயிட்டு லாஸ்ட் 7 வேர்ஸ் ஆஃப் ஜீசஸ் இன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுப்பார். அப்போ ஒரு வார்த்தையும் நான் ரீட் பண்ணேன். இங்கிலீஷில் நம்மளுக்கு சில மீனிங் வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு புரியாது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் வசனங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு நேற்று ஒரு நாள் நான் வந்து அந்த வசனத்தெல்லாம் படித்து ஒரு வாட்டி எங்கள் டீமில் இருக்கவங்க கூட அவங்களும் கிறிஸ்டியன் தான், கடவுளை பற்றி நிறைய பேசுவாங்க. அவங்ககிட்ட ஒரு வாட்டி நானும் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எத்தனையோ பேர்களுக்கு வந்து கண்களை கொடுத்தார், எத்தனையோ பேர்களுக்கு அந்த அவர் வாழ்ந்த பீரியடில் எத்தனையோ பேர்களுக்கு நன்மையை செய்த கடவுள் அவரை சிலுவையில் அடைக்காமல் அவரை காப்பாற்றிக்க முடியும். பட் ஆனால் நம்ம செஞ்ச பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த 43வது வசனத்துக்கு முன்னாடி 42வது வசனத்தில் அந்த ஒரு பாவி வந்து ஆண்டவரை நோக்கி சொல்லுவான், உன்னுடைய ராஜ்யத்தில் இந்த அடியனை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். இப்போது நம்ம அந்த பாவியோட சிச்சுவேஷன்லேருந்து யோசிக்கலாம். அவனும் பாவம் செஞ்சால் சிலுவையில் அறியப்பட்டான், அந்த நாளில் அவன் சிலுவையில் இருக்கான். அவனும் எனக்கு தெரிஞ்சு மேபி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாதிரி அவன் இறந்துட்டு இருக்கலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்கான். அந்த சிலுவையில் அவனும் பாடுபட்டு அந்த மரண தருவாயில் வந்து அவன் ஆண்டவர் இடத்துல கேட்குறான், என்ன நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் ராஜ்யத்தில் நீங்கள் நினச்சா போதும்ப்பான்னு சொல்லிட்டு. அவனுக்கு இருக்க விசுவாசம்தான் கர்த்தர் சொல்லுவார், நீ இன்று என்னுடன் பரதேசியில் இருப்பாயாக என்று ஏசப்பா அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். இந்த நாளில் அவனுக்கு அந்த சிலுவையில் லாஸ்ட் டைம் அவன் உயிர் போகிறப்போ கர்த்தர் இடத்துல அந்த ஒரு சான்ஸ் கேட்குறான். அவன் நீங்கள் பரதேசியில் நான் இருக்கணும்னு கூட அவன் கேட்கல, என்னை நீங்கள் நினச்சா போதும்ப்பா, அந்த கிருபை எனக்கு போதும்னு அவன் சொல்கிறான். இந்த நாளில் நம்ம கடவுள் வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்மளை வைக்கல. நம்மளும் பாவிகள் தான், அவனுக்கு மேலே பாவங்கள் இந்த காலத்தில் எல்லாருமே செய்து கொண்டு தான் இருக்கும். கர்த்தர் நமக்கு தேவையான சாப்பாடு டெய்லி தராரு. நம்மளுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அண்ணா சொல்கிற மாதிரி ஜிஹெச் இந்த மாதிரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எத்தனையோ பேரோட நம்ம வாழ்க்கை வந்து கடவுள் எவ்வளோ நல்லா வச்சுட்டு இருக்கார். நம்மளை கடவுள் ஒரு நாளும் அந்த சிச்சுவேஷனுக்கு எடுத்துகிட்டு போகல. ஆனால் நம்ம கடவுள் இடத்துல மனசாட்சி பிரகாரம் நான் பாவ மன்னிப்பு கேட்குறோமானா கிடையாது. அநேக பாவங்களை செய்கிறோம், கடவுளை திரும்ப திரும்ப சிலுவையில் அரைக்கிறோம். அதுதான் சொல்வேன் நான். நம்ம கடவுளை ஒரு நாளும் நினைத்தாலே போதும், நம்மளுக்கு பாவம் செய்ய தோணாது. ஆக்சுவலாக நான் கூட நல்லவன் கிடையாது, நானும் அநேக பாவங்கள் செய்கிறப்போ செஞ்சுட்டு பின்னாடி வந்து நமக்காக இவ்வளோ காயங்கள் பட்டார், அவரை மறந்துட்டோம் இந்த சிச்சுவேஷனில் நினச்சி ஃபீல் பண்ண அநேக நாட்கள் உண்டு. இந்த வசனத்தில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம தியானிக்கணும். நமக்கு ஆண்டவர் எல்லாமே கொடுத்துருக்கார். நம்ம லாஸ்ட்டு டைமில் நம்ம உயிர் பிரிகிற டைமில் போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், சிலுவையில் அவன் கேட்டானே நம்மளுக்கும் ஆண்டவர் மன்னிப்பார், நம்மளையும் நினை தருவார்னா அது உண்மை கிடையாது. நம்மளோட பாவம் இன்றைக்கி நம்ம கர்த்தர் இடத்துல நம்மளோட பாவங்களை அறிக்கைத்து தினந்தோறும் நம்ம மன்னிப்பு கேட்கணும். கர்த்தர் இடத்துல அவர் ராஜ்யத்தில் அவரோட பரதேசியில் நம்ம இருப்போம் சொல்லி ஒரு நிச்சயத்தை யாரையும் இங்கே சொல்ல முடியாது. நம்ம அந்த நிச்சயத்தோட கடவுளுடைய ராஜ்யத்துக்கு சொல்லுவோம்.